கஷ்ஃபு ஷுபஹாத்தில் ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா தவறான வாதங்களுக்கு சுருக்கமான அப்புறம் விரிவான பதில்களை முன்னாடியே நம்ம கொடுக்குறாங்க. அதாவது விரிவான பதில்கள் ஒவ்வொரு கேள்விகளுக்கு விளக்கமான பதில்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள் எல்லாம் எழுப்புகிறாங்க, அந்த சந்தேகத்தை எப்படி நிவர்த்தி செய்வது, அது விரிவானவை. இன்னொன்று பொதுவாக ஒரு சுருக்கமான பதில்னு ஒன்று இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி சந்தேகங்களை எழுப்பினால் என்ன பதில் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். ஷேக் அவர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த காலத்தில் ஷிர்கான காரியங்களை செய்கின்றவர்கள் தங்களுடைய தவறான கொள்கைகளுக்கு கூறும் ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் அல்லாஹ் தன் பரிசுத்த குர்ஆனில் பதில் சொல்லியிருக்கிறான். எல்லா விஷயமான கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. அது சிலவற்றை நாம் இங்கு குறிப்பிடுவோம், நான் இங்கு குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தவறான கொள்கையுடையவருடைய கேள்விகளுக்கு முஃபஸ்ஸல் எனும் விளக்கமான, முஜ்மல் எனும் சுருக்கமான ரெண்டு விதமான பதில்கள் இருக்கின்றன. முஃபஸ்ஸல் அப்படின்னா தஃப்சீலா பண்ணுறது, தஃப்சீல்னா விளக்கமாக. முஜ்மல் அப்படின்னா இஜ்மாலாக செய்கிறது. இஜ்மாலுங்கிறது சுருக்கம். அப்போ ஆரம்பத்தில் முதல்ல சுருக்கமான பதில்களை பார்ப்போம். சுருக்கமான பதில் என்ன? சுருக்கமான பதில்தான் அறிவுடையவர்களுக்கு மிக பயனளிக்கக்கூடியதாகவும் அதுவே மிகப்பெரிய விஷயமாகவும் அமைந்து விடுகிறது. பல நேரங்களில் சுருக்கமான பதில் ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். ரொம்ப விரிவாக உள்ளே போகிறத விட அதையெல்லாம் தவிர்த்து விடுதில்ல, நிறைய தெரிஞ்சுக்க தேவையில்லை, இந்த சுருக்கமான பதிலே போதுமானது அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் நம்ம முதல்ல இது குறித்து அல்லாஹ் தஆலா தன் வேதத்தில் சொல்லியிருக்கார். ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்தும் முஹ்கமாத்துன் ஹுன்ன உம்முல் கிதாப் வ உഖரு முத்தஷாபிஹாத்துன் ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு இப்திகாஅ ஃபித்னதி வப்திகாஅ தஅவீலிஹி வமா யஅலமு தஅவீலஹு இல்லல்லாஹ். நபியே, அல்லாஹுதான் இந்த வேதத்தை உம்மீது இறக்கியிருக்கின்றான். இதில் தெளிவாகவும் குறிப்பாகவும் உள்ள அர்த்தத்தை உடைய வசனங்களும் இருக்கின்றன. சரியா? இதில் மிக தெளிவாக முஹ்கமாத்தான வசனங்கள். முஹ்கமாத் அப்படிங்கிறது குறிப்பிட்டு தெளிவுபடுத்தக்கூடிய வசனங்கள். இவைதான் இந்த வேதத்தின் அடிப்படைகள். அதாவது உம்முல் கிதாப், இதுதான் இந்த வேதத்திற்கு அடிப்படை. மற்றவை பல பொருள்களை கொண்ட, உதாரணங்கள் கொண்ட, ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு காட்டக்கூடிய பல வசனங்கள் உண்டு. எவர்களுடைய இருதயங்களில், உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ, அதாவது தாங்க விரும்புகிறதான் அதிலேருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான கோளாறு இருக்குதோ அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரெண்டு கருத்து ஒரு மாதிரியாக இப்படியும் இருக்கலாமோ இப்படியும் கருத்து வருமோ அப்படிங்கிற மாதிரி முத்தஷாபிஹாத்தாக, முத்தஷாபிஹாத்னா ஒன்றோடு ஒன்று ஒத்தது போல் இருக்கும். சில நேரத்தில் அது நமக்கு குழப்பமாக தெரியும். ஒருத்தருடைய உள்ளத்தில் ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அந்த கருத்தை இது சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதற்கு மாறான வேறு வசனங்கள் இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு தனக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்குவார் பார்த்தீங்களா, அவர் என்ன செய்வார், அந்த மாதிரியான ஆதாரங்களை, அந்த மாதிரியான வசனங்கள், ஆயத்துக்களை அந்த அல்லாஹ் சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முன்வைப்பார். இப்படி எவர்களுடைய இருதயங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் அதில் குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் இத்தகைய வசனங்களில் தவறான பல அர்த்தங்களை தேடியும் பின்பற்றுகிறார்கள். அவங்க என்ன செய்வாங்க, பல அர்த்தங்கள் தரக்கூடிய அந்த வசனங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஆதாரம் சொல்லிட்டு மக்களை வழிகெடுப்பாங்க. இதை அல்லாஹ் தஆலா சூரா ஆல் இம்ரான் 3வது சூராவுடைய 7வது ஆயத்தில் குறிப்பிடுறான். இதா ரஅய்துமுல்லதீன யத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு ஃபஉலாயிகல்லதீன ஸம்மல்லாஹு ஃபஹ்தரூஹும். சந்தேகத்திற்குரிய காரியங்களை பின்பற்றக்கூடியவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், என்ன அந்த சந்தேகத்தை, சுபஹாத், அப்படி ஐயங்களை ஏற்படுத்தக்கூடியதை
ஏற்படுத்தக்கூடியதை பின்பற்றக்கூடியவங்களை நீங்கள் பார்த்தீர்களோ, குழப்பவாதிகள் என்று அல்லாஹ்வால் பெயர் வைக்கப்பட்டவர்கள் என அறிந்து அவர்களோடு இருப்பதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அதில் எச்சரிக்கையாக இருங்கள். ஃபஹ்தரூஹும், அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள், அவர்களோடு இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அப்போ இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவே இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. புகாரியில் 4547வது ஹதீஸ், முஸ்லீமில் 2665வது ஹதீஸ். இது ஒரு சஹீஹான செய்தி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டியே இதை குறிப்பிட்றாங்க. சந்தேகத்திற்குரியதை பின்பற்றக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க குழப்பவாதிகள் தான் அப்படிங்கிறதுல நீங்கள் எச்சரிக்கை, அவர்களை விட்டு விலகி இருங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போது எப்போவுமே சில விஷயங்களில் சந்தேகங்களை ஏற்படுத்தி சத்தியத்தை திரித்து அசத்தியத்தை சத்தியத்தை போல காட்டுறாங்கல்ல, அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆதாரத்தை கொண்டு ஷேக் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ குர்ஆனுடைய ஆயத்தை ரசூலுல்லாஹ் முன்வைத்து ஓதி அது சம்பந்தமாக, ஆகவே இந்த மாதிரி முத்தஷாபிகாத்தான ஆயத்துக்களை ஆதாரங்களை எடுத்து வச்சு பேசுகிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறத இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் பார்க்குறோம். உதாரணமாக ஷிர்கான செயல்களை செய்யக்கூடியவர்கள், சரிங்களா, அல இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்ற ஆயத்தை தங்கள் ஷிர்கான செயல்களுக்கு ஆதாரமாக சொல்வார்கள். இந்த ஆயத்து சூரா யூனுஸ் 10வது சூராவுடைய 62வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 10 சூறாவில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? அலா, நன்கு தெரிந்து கொள், இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்கள், அவர்களுக்கு லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் இருக்காது, வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அப்போ அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இந்த ஆயத்தில். அப்போ அவர்களுக்கு கவலையோ பயமோ இருக்காது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்போ அல்லாஹ் தஆலா எவ்வளோ உயர்வாக அவங்கள சொல்லியிருக்கிறான். என்ன, இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அவுலியா, அல்லாஹ்வுடைய அவுலியானா அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானே. அப்போ ஷிர்க்கை செய்கிறவங்க இந்த ஆயத்தை எடுத்துக்காட்டி அவுலியாக்களுடைய சிறப்பு தெரியுமா? இன்றைக்கி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க தெரியுமா? இதே ஆயத்தை வச்சு தான் இந்த கபரு வணங்கிகள், கபறுகளில் அடங்கியிருக்கவங்களோட துவா கேட்குற எல்லாரும், அந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதக்கூடியவங்க, வாதங்களை வைக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த ஆயத்தெல்லாம் பேசவே மாட்டாங்க. இந்த ஆயத்தை உடனே எடுத்து வைப்பாங்க. தாங்க செய்யக்கூடிய ஷிர்க்குக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன் அல்லாஹ் சொல்கிறானே, அவங்களுடைய சிறப்பு அந்தஸ்து அவ்வளோ உயர்வாக இருக்குது அல்லாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஷஃபாத் இருக்கிறது, நபிமார்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பெரிய தகுதி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ்களிலிருந்து சிலதை தங்களுடைய தவறான கொள்கைகளுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். என்ன செய்வார்கள்? இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவங்க தாங்க அந்த அவுலியாக்கள்கிட்ட ஷஃபாத் கேட்குறோம், ஏன்னா எங்களுக்காக அல்லாஹ்வோட அவங்க ஷஃபாத் செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது சில ஹதீஸ்களை எடுத்து, ஷஃபாத் சம்பந்தமான வந்திருக்கிற ஹதீஸ்களை எடுத்து வச்சு ஆதாரமாக சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய இந்த கூற்றுகளை உங்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கீழ்கண்டவாறு சொல்லிவிடுங்கள். இப்படிலாம் அவங்க சொல்லும்போது அதை உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியலனா நீங்கள் இப்படி சொல்லுங்கள் அவங்கள்ட்ட, என்னன்னா, தங்கள் உள்ளங்களில் வழிகேடு இருப்பவர்கள் உறுதியானவற்றை விட்டுவிட்டு சந்தேகமானவற்றை பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். அதான் என்ன செய்வாங்க, முஹ்கமாத்தான வசனங்களை தெளிவாக உறுதியான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விளக்கக்கூடிய வசனங்களை விட்டுட்டு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய முத்தஷாபிகாத்தான 2 கருத்து தரக்கூடிய வசனங்களை எடுத்துக்கொண்டு போவர்கள் இந்த சந்தேகவாதிகள் போவாங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதில் நீங்களும் வருவீங்க. நீங்கள் முத்தஷாபிகாத்தா சில வசனங்களை எடுத்துக்கிட்டு இப்படி குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. இதுதான் சுருக்கமான பதில். இந்த மாதிரி குழப்பத்தை கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் முத்தஷாபிகாத்தான முறையில் சந்தேகங்களை பின்பற்றுகிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மேலும் ஷிர்கான செயல்களை செய்து அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தவர்கள் அல்லாஹ்வுக்குரிய பரிபாலன பண்பான அவனை படைப்பவன், உணவளிப்பவன் என்பன போன்ற பண்புகளை நம்பி இருந்தார்கள். இருப்பினும் மலக்குகள், நபிமார்கள், அவுலியாக்கள் எல்லாம் ஹா உலாஇ ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ்விடம் பரிந்து பேசுவார்கள் என்று கூறி அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டியவற்றை இவரிடம் கோரி வந்தார்கள்.
ரசூலுல்லாவுடைய காலத்தில் இந்த மக்காவாசிகள் குறைஷிகள் கூட என்ன செய்தாங்க, அவங்களும் அல்லாஹ்தான் ருபூபியத் பண்புள்ளவன், அவன்தான் ரப்பு, அவன்தான் படைப்பவன் உணவளிப்பவன்கிறது நம்பித்தான் இருந்தாங்க, அல்லாஹ் தான் பரிபாலிக்கிறாங்கிறது. ஆனாலும் மலக்குகளை நபிமார்களை அவுலியாக்களை என்ன சொன்னாங்க, இவங்கள்லாம் எங்களுக்கு அல்லாஹ்வோட ஷஃபாத் செய்கிறவங்க அப்படின்னு தான் சொல்லி வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்கள்ட்ட கோரிக்கை வைத்தாங்க, அவங்களுடைய தேவைகளை கேட்டு வந்தாங்க. இதனால் அவர்கள் காஃபிர்களாக கருதப்பட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தன் வேதத்தில் கூறியிருப்பது எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாதும் தெளிவானது உறுதியானதுமா. அதாவது இப்படிப்பட்டவங்கெல்லாம் காஃபிர்கள் தான்ட்டு அல்லாஹ் உறுதிப்படுத்தியிருக்காங்க குரான்லங்கிறது முஹ்கமாக தான் இருக்குது, எந்த சந்தேகம் இல்லை. அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள், அவங்க காஃபிர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த மக்காவாசிகள் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் குரானில். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்படி தெளிவாக உறுதியாக சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஆயிடுச்சு. யாரும் இதன் பொருளை மாற்றி மறைக்க முடியாது, இல்லை இல்லை அப்படி இப்படின்லாம் சமாளித்து திரித்து பேச முடியாது. அதாவது முஹ்கம் என்ற வகையில் மிக தெளிவான விஷயம் அது. அவர்களிடம் இப்படி சொல்ல வேண்டும், இணை வைப்பவராக நீங்கள் இருந்து கொண்டு அதற்கு ஆதாரமாக முன்வைக்கின்ற குரான் வசனங்கள் குறித்தும் நபிமொழிகள் குறித்தும் அவற்றின் பொருளை என்னால் அறிய முடியவில்லை, ஆனால் உறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன், ஒன்றை நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய பரிசுத்த குரானில் எந்த முரண்பாடும் கிடையாது என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் அல்லாஹ்வுடைய சொல்லிற்கு மாற்றமானது அல்ல எனவும் நான் உறுதி கொள்கிறேன். என்ன சொல்லணும், இப்படி சொல்லுங்க. அவங்களுக்கு சுருக்கமாக பதில் சொல்லினா, இங்கே பாருங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இப்படி ஆதாரங்களை எடுத்து வச்சுட்டு அவங்கள்ட்டெல்லாம் கேட்கலான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது நீங்கள் சந்தேகத்தை பின்பற்றுகிறீங்க. அல்லாஹ் தஆலா நீங்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு எனக்கு விளக்கம் தெரியாவிட்டாலும் இணை வைக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அதனால் குரான்லேயும் ஹதீஸ்லேயும் இருக்கிற அந்த விஷயத்தை நான் பின்பற்றுகிறேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை நீங்கள் வைக்கிறனால குரானில் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுதுன்னு நான் சொல்லவே மாட்டேன், அந்த மாதிரி நான் நம்ப மாட்டேன். குரான் ஹதீஸோ எதுவும் முரண்பாடு இல்லை, அதில் நான் உறுதியாக நம்பிக்கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனால் அல்லாஹ்வின் அருள் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் தான் இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இதை சாதாரணமாக கருதிவிட வேண்டாம். இதில் இப்படி நீங்கள் ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்கனால இது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலாங்கிறதுக்கு ஆதாரம் ஆயிராது. அல்லாஹ் யாருக்கு அருள் புரிகிறானோ அவங்க தான் சரியாக விலகி கொள்வாங்க. இதை நீங்கள் சாதாரண நினைக்க வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகிறான், வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லா து ஹத்தின் அதீம். பொறுமை உடையவர்களையும் பெரும் பாக்கியத்தை உடையவர்களையும் பாக்கியசாலிகளையும் தவிர மற்ற எவரும் இதனை அடைய மாட்டார்கள். மகத்தான அந்த இல்மையும் தெளிவையும் சொர்க்கத்தையும் அடையக்கூடியவங்க யார் அடைவாங்க? பொறுமை உள்ளவர்கள், பாக்கியம் உள்ளவர்கள், சரியா, இவங்க தான் அடைவாங்க. அல்லாஹ் தஆலா 41வது சூராவுடைய 35வது ஆயத்தில் குறிப்பிட்றான். அப்போ பதில் என்ன? முஜ்மலா இஜ்மாலா சொல்கிறது சுருக்கமான பதில். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு கூடுங்கிற மாதிரி, இதெல்லாம் தப்பில்லைங்கிற மாதிரி ஆதாரங்களை குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து யாராவது உங்கள்கிட்ட கொண்டு வந்து முன்வைத்தாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு சுருக்கமாக நறுக்குன்னு ஒரே பதிலை சொல்லி அவங்களுடைய விஷயத்தை முடிவு கொண்டு வர்றது எப்படி? என்ன பதில் சொல்லணும்? நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இப்போ இதுலேருந்து நம்ம என்ன விளங்கணும்? அவங்க இப்படி வேறு சில ஆதாரங்களை குரானிலேருந்து ஹதீஸ்லேருந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இறந்தவங்கள்ட்ட கேட்கலாம், அவுலியாக்கள்கிட்ட கேட்கலாம், இப்படிலாம் அவங்களுக்காக நேர்ச்சை செய்யலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, இந்த ஹதீஸ் இப்படி வந்துருக்குது, ஆயத்தில் இப்படியும் இருக்குது, அப்படிலாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்படின்னா உதாரணத்துக்கு ஷஃபாத்துடைய ஆதாரங்களை எடுத்து வச்சு, ஹதீஸ்களில் வந்திருக்கிற ஆதாரங்களை எடுத்து வச்சு நாம் அவங்களை கொண்டு அல்லாஹ்வோட ஷஃபாத் கேட்கலாம், இறந்தவங்களை கொண்டு அப்படிலாம் கேட்குறாங்க. அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சுருக்கமாக என்ன பதில் சொல்வோம்? தெளிவான ஆதாரத்தை நீங்கள் புறக்கணித்து விட்டு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இபாத் செய்யணும், அவன்கிட்ட தான் துவா கேட்கணும்னு தெளிவாக ஆதாரம் இருக்குது, சரியா? அப்படி அதையெல்லாம் புறக்கணிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த கருத்தையும் தரக்கூடிய மாதிரி தெரியக்கூடியதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இணை வைக்கலாங்கிறீங்க, அது இணை வைப்பு இல்லைன்னு வேறு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை நம்பிக்கை கொள்கிறேன், ஆனால் இதுக்கான விளக்கம் எனக்கு தெரியலைங்கிறதுக்காக நான் உங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. குரானில் ஹதீஸில் எந்த முரண்பாடும் இல்லை, நீங்கள் 2 விதமான கருத்துக்களில் ஏதோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியதை எடுத்துகிட்டு பின்பற்றுகிறேன், ஆனால் தெளிவானதை விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சுருக்கமாக ஒரே பதிலை சொல்லிவிட்டு அவங்கள புறக்கணித்து விட வேண்டும் அப்படிங்கிறத ஷேக் அவர்கள் இந்த பகுதியில் குறிப்பிட்றாங்க. அடுத்தது முஃபஸ்ஸலான பதில்கள்.
முஃபஸ்ஸலான பதில்னா என்ன? விளக்கமாக தஃப்சீலாக கொடுக்குறது. தஃப்சீலுங்கிறது விளக்கமாக கொடுக்குறது. இஜ்மாலுங்கிறது சுருக்கம், தஃப்சீலுங்கிறது விளக்கம். அதான் முஃபஸ்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க, விளக்கமான பதில். இனி விளக்கமான விரிவான பதில்களை அறியலாம். அல்லாஹ்வின் எதிரிகள் பல குதர்க்க கேள்விகளை எழுப்பி இறை தூதர்களின் நேரான மார்க்கத்தை விட்டும் மக்களை திருப்பி விடுகிறார்கள். அவங்க கேட்குற கேள்விகளில் மக்கள் என்ன செய்கிறாங்க? குழப்பத்துக்கு ஆளாகி, ஓ இவங்க சொல்கிறது சரிதானோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. அந்த கேள்விகள் என்னென்ன, அவற்றுக்கான பதில்களையும் இனி அறியலாம். அதாவது பதில்கள் இல்லாமல் இல்லை, ஆனால் நம்ம முதல்ல பார்த்து சுருக்கமான பதில். ஆனால் விரிவாக பார்க்கும்போது அவங்க என்னென்ன வாதங்களை வைக்கிறாங்க, என்னென்ன கேள்விகளை வைக்கிறாங்களோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அதற்கான சரியான பதில்களை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம் அப்படின்னு ஷேக் அவர்கள் இந்த இன்ட்ரொடக்ஷனை முடிக்கிறாங்க. அதாவது இந்த பகுதி வரைக்கும் கஷ்ஃபு ஷுபஹாத்தில் ஷுபஹாத் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் லிஸ்ட் அவுட் வரல, பட்டியலிடலை. இனிதான் ஒவ்வொரு ஷுபஹாத்தா ஷேக் அவர்கள், ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் நமக்கு முன்வைத்து அதற்கான பதிலையும் முன்வைப்பாங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது என்னென்ன சந்தேகங்களை இணை வைக்கக்கூடியவங்க எழுப்புறாங்கன்னு பார்ப்போம்.